ஹாய், இது உங்களோட மங்களூர்காரன். வெல்கம் டு another எபிசோட். இந்த எபிசோடில் நம்ம சேலம் மாவட்டம் ஜவுளகிரின்ற ஒரு கிராமத்தில், அந்த கிராமத்தை சுற்றி ஒரு 30 மைல் ரேடியஸில் ஒரு புலி தன்னோட அட்டகாசத்தை காட்டிக்கிட்டு இருந்தது. அது ஒரு பெண் புலி. அதுதான் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னா, இந்த ஜவுளகிரி கிராமத்திலேருந்து ஒரு 3 பேர் வேட்டையாடுறதுக்காக புறப்படுறாங்க. அவங்களோட பொழப்பே என்னென்னா, பன்னி, காட்டு பன்னி, மான், இந்த மாதிரி காட்டு மிருகங்களை வேட்டையாடி அதோட இறைச்சியை விற்கிறது, தோலை விற்கிறது, பற்களை விற்கிறது, கொம்புகளை விற்கிறது, இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு 3 பேர் கிளம்பி வேட்டைக்காக போகிறாங்க. அவங்க கையில் யூஸ் பண்ணுற கன் மேட்ச் லாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கன்னு. இந்த மேட்ச் லாக் கன்னை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். இது ஃப்ரண்ட் சைடு அதாவது இந்த துப்பாக்கியோட முனை இருக்கு இல்லையா, அதில் கன் பவுட்ரு போட்டு, அந்த கன் பவுடரை ஒரு ஸ்டிக்கை வச்சு குத்தி, அப்புறமா அதில் ஒரு புல்லட்டை போட்டு, திருப்பி அகெயின் அதுக்கு கொஞ்சம் கன் பவுட்ரு போட்டு அதை குத்திட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சின்ன திரி, அதாவது நம்ம சணல் கயிறு இருக்கு இல்லையா, அதில் ஒரு சின்ன நெருப்பு பற்ற வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இந்த கன் நம்ம ட்ரிகர் அழுத்தின உடனே புல்லட்டை ஷூட் பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல ஒரு சின்ன பிட்டு மாதிரி இருக்கும், ஒரு குழி மாதிரி இருக்கும். அதில் கன் பவுடரை போட்டு ஊதுவாங்க. ஏன்னா அந்த பவுடரில் மேலே செதறி இருந்துச்சுன்னா, அதில் பட்டுச்சுன்னா ஃபயர் ஆயிரும். ஸோ அதனால் அதை ஊதிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, மேட்ச் லாக் அப்படின்றது, அந்த லாக் எடுத்துகிட்டு இந்த திரியில் இருக்கிற அந்த தணல் இருக்கு இல்லையா, அதை அந்த கன் பவுடர் குழியில் விழும்போது இது ஃபயர் பண்ணும். ஸோ இந்த டைப் ஆஃப் ஒரு கன்று. பேசிக்கலி ரீலோடு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அந்த கன் எடுத்துகிட்டு இவங்க நைட்டு வேட்டைக்கு போகிறாங்க. ஒரு புதருக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்காங்க. அந்த புதருக்கு அந்த பக்கம் இவங்களுக்கு ஒரு சவுண்டு கேட்குது. சவுண்டு கேட்கும்போது இவங்க அது காட்டு பண்ணி அப்படின்னு நினச்சிட்டு டக்குன்னு அவசரப்பட்டு ஷூட் பண்ணிடுறாங்க. பார்த்தா அது ஒரு ஆண் புலி. ஸோ இவங்க ஷூட் பண்ண அந்த குண்டு கரெக்டாக அதோட தலையில் அடித்து தொலைச்சிடுது. ஸோ அந்த புலி செத்து போயிடுது. இவங்க அடித்தது புலின்னு தெரிஞ்சவொடனே அவங்க பயந்து வீட்டுக்கு ஓடி வந்துடுறாங்க. இவங்க அடிக்க போனது பண்ணி, ஆனால் இவங்களுக்கு கிடைச்சது புலி. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவங்க பயந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஒரு 3-4 நாள் அதுக்கப்புறம் இவங்க வெளியில் எங்கேயுமே எந்திரிச்சு போகல. அப்போ என்ன ஆகுதுன்னா, 1 நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு பெண் புலி உருமிக்கிட்டே சுற்றுற ஒரு சத்தம் இந்த ஊர்க்காரங்களுக்கெல்லாம் கேட்குது. பேசிக்கலி என்ன நடந்திருக்குன்னா, இந்த ஆண் புலி அந்த பெண் புலியோட இணை. ஸோ இப்போ எனக்கு கிடைச்ச சந்தோஷத்தில் அந்த புலி இருந்திருக்கு. ஆனால் இவங்க தெரியாமல் அந்த புலியை கொன்னுட்டாங்க. இப்போ இணை இல்லாத அந்த புலி அந்த கோவத்தில் காட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கு. இது இப்படி காட்டில் சுற்றிக்கிட்டே வர்றதும், இந்த சவுண்டு போட்டு இப்படி சுற்றிக்கிட்டே இருந்தோடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ஊர் பொதுமக்கள்லாம் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி புலி சத்தம் போட்டு சுற்றிக்கிட்டே இருக்குது, சரியில்லை, அது யாரையாவது அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது லெனார்ட் ஜாக் அப்படின்னு ஒருத்தர், கெனத்தோட ஃப்ரெண்டு, அவருக்கு லெட்டர் போகுது. ஸோ அவர் வர்றாரு. அவர் கன் எடுத்துகிட்டு அந்த கெஸ்ட் ஹவுஸில் தங்கியிருக்காரு. கெஸ்ட் ஹவுஸில் தங்கியிருக்கிறவர் மறுநாள் காலையில் அந்த வழியாக நடந்து போகும்போது அவர் இந்த கெஸ்ட் ஹவுஸில் சைட்லேயே அந்த புலியோட கால் தடங்களை பார்க்குறாரு. ஸோ பார்த்துட்டு, ஓகே, இந்த வழியாக தான் போகுது வருது, அப்போ இன்றைக்கி நைட்டு நம்ம இது பண்ணலாம், கில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே அவர் நைட்டு கன்னோட போஸ்ட் பண்ணுறார். இந்த லெனார்டு எப்படிப்பட்ட ஒரு ஆள்னா, அவருக்கு கொஞ்சம் இந்த ட்ராஃபி மேலே ஈடுபாடுகள் அதிகம். ட்ராஃபி அப்படின்னா, நம்ம இந்த பழைய காலத்து வீடுகள்லாம் பார்த்துருப்போம்ல, படத்துலலாம் காட்டியிருப்பாங்கள்ல, இந்த புலி, ஆடு, அப்புறமா பெரிய மாட்டோட கொம்புலாம் வீட்டில் வச்சுருப்பாங்க. அந்த தோல்லாம் பார்த்திங்கன்னா பதப்படுத்தி ஒரிஜினலாகவே இருக்கும். சந்திரமுகிலெலாம் பார்த்துருப்பீங்கள. ஸோ இதுதான் ட்ராஃபி. ஸோ அப்போ அவருக்கு ட்ராஃபி மேலே ஒரு கண்ணு, இது நம்ம ட்ராஃபியாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மோஸ்ட்லி ட்ராஃபிக்கு எய்ம் பண்ணுறவங்க தலையில் சுட மாட்டாங்க.
ஏன்னா தலையில் சுட்டால் அந்த புல்லட் வந்து அதை கிழிச்சிட்டு போயிடும் இல்லையா. ஸோ என்ன ஆகும்னா அதை நீங்கள் வந்து வீட்டில் வந்து பதப்படுத்தி வைக்கும்போது அந்த இடம் வந்து ஒரு மாதிரி பேட்சாக அசிங்கமாக தெரியும். ஏன் சொல்ல வரேன்னா, இந்த இடத்துல லெனர்டு வந்து ஒரு ட்ராஃபி சீக்கர் அப்படிங்கிறதுனால இவருக்கு அந்த புலி வந்து இவர் வேட்டைக்கு போய் உட்காந்துருக்கார் இல்லையா. அப்போ அந்த புலியை பார்க்குறாரு. புலியை பார்த்த உடனே இம்மிடியேட்டாக புலியோட செஸ்ட்டுக்கு எய்ம் பண்ணுறாரு, ஸ்கல்லுக்கு எய்ம் பண்ணாமல். ஸோ செஸ்ட்டுக்கு எய்ம் பண்ணி இவர் ஷூட் பண்ணுறாரு. பட் ஆனால் இவரோட துரதிர்ஷ்டவசமாக அந்த அந்த புல்லட் வந்து கொஞ்சம் லெஃப்ட்டு ரைட்டில் இது பண்ணி ஷோல்டர் வந்து பண்ணிடுது. ஸோ ஷோல்டரில் குண்டடி வாங்கினோடனே அந்த புலி வந்து ஒரு பயங்கர உருமல் சத்தத்தோட அது வந்து ஓடிடுது. ஸோ இவங்க யூஸ்வலாகவே இவங்க நைட்டு இந்த மாதிரிலாம் ஷூட்டிங் நடக்குது அப்படின்னா அன்லஸ் அன்டில் அவங்களுக்கு உறுதியாகாத வரைக்கும் அவங்க அதை தேடி பின்னாடி போக மாட்டாங்க. மறுநாள் காலையில் தேடி பார்க்கலாம் அப்படின்றப்போ மறுநாள் காலையில் போனால் ரத்தமாக இருக்குது. பட் புலி வந்து இவர் எதிர்பார்த்த மாதிரி சாகலை, எங்கேயுமே இல்லை. அப்புறம் இவர் கிளம்பி வந்துட்டார். கிளம்பி வந்துட்டு ஒரு 10-15 நாள் கழித்து என்ன ஆகுதுன்னா ஒரு கொலை நடக்குது. அந்த கொலை வந்து ஒரு குடும்பம் கோயிலுக்கு போயிருக்குது, காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு கோயிலுக்கு போயிருக்கு. அம்மா, அப்பா, பையன். அந்த குடும்பம் இவங்க நடந்து ரிட்டர்ன் போயிட்டு இருக்கும்போது அந்த பையன் வந்து நேச்சர்ஸ் காலுக்காக ஒதுங்கியிருக்கிறான். பையன் வரலையேன்னு சொல்லி பார்க்க போகும்போது தான் அந்த பையனை வந்து புலி தூக்கிட்டு போகிறத இவங்க பார்க்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு கொலைகளாக தொடருது. கிணத்துக்கு வந்து அந்த ஹோசூரோட சப்கலெக்டர் கால் பண்ணி இந்த மாதிரி நிறைய கில்லிங்ஸாக இருக்குது, நீங்கள் வந்து கொஞ்சம் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. சரின்னு சொல்லிட்டு இவரும் போய் அங்கே விசாரிக்கிறார், என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு விசாரிக்கிறப்போ இந்த கதையெல்லாம் இவருக்கு தெரிய வருது. லெனர்ட் ஷூட் பண்ணுது, அதுக்கு முன்னாடி அந்த போச்சர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு புலியை கொன்னது. ஸோ இந்த விஷயம்லாம் இவர் தெரிஞ்சுக்கிறாரு. தெரிஞ்சுட்டு என்ன பண்ணுறாருனா வழக்கம் போல் இந்த புலியோட கால் தடங்களை வந்து தேடி போகிறாரு. ஸோ புலியோட கால் தடங்களை தேடி போகும்போது என்ன ஆகுதுன்னா இது ஒரு வைட் ஸ்ப்ரெட், ஆல்மோஸ்ட் ஒரு 30 மைல்ஸில் வந்து இது சுற்றுறதுங்கிறத அவருக்கு ஐடென்டிஃபை பண்ணுறாரு. அப்போ சரின்னு சொல்லிட்டு 3 எரும மாடுகளை வாங்கி எரும மாட்டு கிடா வாங்கி கட்டுறாரு. ஒரு டைரெக்ஷன்லேயுமே கட்டுறாரு. கட்டிட்டு காடை வந்து சுற்றி வர்றாரு. சுற்றி வந்துட்டு இவர் கெஸ்ட் ஹவுஸில் போய்ட்டு படுத்துடுறாரு. ஸோ மறுநாள் காலையில் இந்த பேட்டெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி இவர் பார்க்குறதுக்காக கிளம்பி போகிறப்போ அந்த ஆற்றங்கரையில் வந்து ஒரு மாடை கட்டியிருப்பார். அந்த மாடு பக்கத்தில் இந்த புலி நடந்து போனதுக்கான கால் தடம் இருக்குது. அது போய் இந்த மாட்டை பார்த்துட்டு அது கிளம்பி போயிருக்குது. ஸோ அதை வச்சு ஜட்ஜ் பண்ணி இவர் வந்து கிளம்பி இப்படி போகிறாரு. ஸோ கிளம்பி இப்படி சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து இவரை தேடி வர்றாங்க. இந்த மாதிரி வந்து இந்த மாடு மேய்க்க போன ஒரு பையனை வந்து ஒரு புலி அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா எங்கே அப்படின்னோடனே ஒரு இடத்த சொல்கிறாங்க. அந்த இடத்த போய் பார்க்குறாரு. ஸோ போய் பார்த்தா இவங்களுக்கு என்னென்னா அந்த மாடு மேய்க்க போன பையன் காணோம், அவன் வந்து புலி அடிச்சிருச்சின்னு அந்த கூட இருந்த ஒரு பையன் பார்த்து சொல்லியிருக்கான். உடனே இவரை தேடி வந்துட்டாங்க. இவங்க அந்த பாடி பக்கமே போகல, ஏன்னா பயம், அந்த புலி அங்கே எங்கேயா சுற்றிட்டு இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு இவர் கிளம்பி போகிறாரு. கிளம்பி போனால் அந்த பாடி அந்த இடத்துல இருக்குது. ஸோ இவருக்கு மனசில் என்ன படுதுன்னா அந்த புலி ஒரு வேளை திருப்பி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க எல்லாரையுமே வந்து கிளம்பி போக சொல்கிறாரு. நான் இன்றைக்கி நைட்டு இங்கே வந்து வெயிட் பண்ணுறேன், புலி வரதான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரு வெட்ட வெளி, அங்கங்கே முற்புதர்கள் தான் இருக்குது. பட் வேறு எதுவுமே பெருசாக மறைகிறதுக்கோ ஒளிகிறதுக்கோ இல்லை. ஒரே ஒரு இடத்துல ஒரு பாறை, அதாவது கொஞ்சம் நம்ம தரையிலேயே வந்து நல்ல அகலமான பாறைகள்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு பாறை. அந்த பாறைக்கு மேலே இன்னொரு பாறைனா இது எப்படின்னா ஒரு வெட்ஜு மாதிரி இருக்குது. ஒரு ஆள் வந்து அதுக்குள்ளே போகலாம். மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டான ஏரியா. ஸோ இவர் என்ன பண்ணுறாருனா அதை சூஸ் பண்ணி என்ன பண்ணுறாருனா இவரோட வின்செஸ்டர் ரைஃபிள் இருக்கு இல்லையா, அந்த ரைஃபிளை லோட் பண்ணிட்டு மத்தியானம் ஒரு 3-4 மணி போல் இருக்கும்.
இந்த டைமில் வந்து போயிட்டு அந்த பாறை இடுக்குக்குள்ளே போய் படுத்துக்கிறாரு. அவங்ககிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்னை சுற்றி அந்த முள் புதரை போடுங்க, ஸோ இன்கேஸ் புலி வந்தால் கூட எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும், பஃபர் டைம் கிடைக்கும் நான் ரெடி ஆகிறதுக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அவங்க செட் பண்ணிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. இவர் வந்து அதுக்குள்ளே கன்னை வச்சுட்டு உட்காந்துட்ருக்காரு. இவருக்கு எதிர்த்தாப்பில் வந்து அந்த பாடி இருக்குது. ஸோ இப்போ வந்து மெல்ல மெல்ல அந்த காட்டுக்குள்ளே வந்து சூரியன் மறைய ஆரம்பிக்குது. இப்போ சூரியன் மறைய ஆரம்பித்து நைட்டு வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இவருக்கு கிணத்துக்குன்னே உரித்தான கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த காட்டுக்குள்ளே இருக்காங்க. அதாவது நைட் ஜார் அப்படின்னு சொல்லக்கூடிய இரவு பறவைகள். இவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சவுண்டு கொடுக்க ஆரம்பிக்கும்போது ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த காட்டோட சூழ்நிலையை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறார். ஓகே, இன்னென்னதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மெல்ல மெல்ல டைம் வந்து 5 ஆகுது, 6 ஆகுது, 7 ஆகுது. அந்த பாறை வந்து பகலில் இந்த வெப்பத்தை எல்லாம் தாக்கிட்டு நைட்டு அதெல்லாம் வெளியில் விடுது. ஃபுல்லாக இவர் மேலே தான் வருது. பயங்கரமாக நனைகிறாரு வேர்வையில். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நிலா வந்து மெதுவாக வர ஆரம்பிக்கு. இப்போ இவருக்கு வந்து ஒரு கடமான் வந்து சத்தம் போடுது. இந்த கடமான் சத்தம் போடுது. அந்த கடமான் சத்தத்துக்கு அப்புறமா ஒரு பார்க்கிங் டியர் அது வந்து சத்தம் போட ஆரம்பிக்குது. அப்புறமா ஒரு மயில் வந்து சத்தம் போட ஆரம்பிக்குது. இந்த சத்தமும் இவர் இருக்கிற இடத்தையும் கிட்டத்தட்ட கம்பேர் பண்ணால் ஒரு அரை மணி நேரம் இருக்கும். ஸோ இந்த அரை மணி நேரம் கேப்பில் வந்து அந்த புலி வந்து வந்துக்கிட்டு இருக்குங்கிறது இவருக்கு தெரியுது. இந்த சிக்னல்ஸ்லாம் இதுக்கு அதுதான் வந்து இவருக்கு சொல்லுது. சரின்னு சொல்லி ஒரு கன்னை வந்து ரெடி பண்ணுறாரு. அரை மணி நேரம் ஆகுது, 45 நிமிஷம் ஆகுது, 1 மணி நேரம் ஆகுது. இப்போ இந்த மிருகங்கள் சத்தம்லாம் குறையுது. ஸோ இவருக்கு ஏத்தாப்புல அந்த ஆளோட பணம் இருக்குது. இவர் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்கார். அப்போ திடீர்னு இவருக்கு என்னமோ தோணுது. ஏன்னா இந்த டைம் வந்து கரெக்டாக சிங்க் ஆகலை. பட் இவருக்கு உள்ளே இருக்கிற அந்த வேட்டைக்காரனோட என்ன சொல்கிறது இன்ஸ்டிங்க்ட் அது வந்து கிக்கின் ஆகுது. ஸோ என்னமோ இங்கே தப்பாக இருக்குதுங்கிறது மட்டும் அவருக்கு தெரியுது. பட் ஆனால் சுற்றி அவர் பார்க்குறாரு, எந்த ஷேடோவும் இல்லை, எல்லாமே ஸ்டில்லாக இருக்குது, ஒரு சத்தமும் இல்லை. அப்போ கொஞ்ச நேரத்தில் அவருக்கு தெரிஞ்சிச்சு புலி இவரோட தலைக்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எப்படி அதை சுடுறது? இவர் தலைக்கு மேலே புலி இருக்குன்னு தெரியுது, பட் கன்ஃபார்மாக தெரியலை. அப்புறம் தான் அவருக்கு மெதுவாக இந்த புலியோட லோ க்ரோலிங் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சின்ன முணுமுணுப்பு, அதாவது உருமுறது, சின்னதாக உருமுறது அது கேட்குது. ஸோ இவருக்கு மேலே தான் இருக்குங்கிறது தெரிஞ்சு போச்சு. இப்போ என்ன பண்ணுறாரு, இவர் கன்னை எடுத்துக்கிறாரு. கன்னை எடுத்துகிட்டு எந்த பொசிஷனில் ஷூட் பண்ண முடியும்? இவர் தலைக்கு மேலே புலி இருக்குது. அதாவது இவர் வந்து பாறை இடுக்கில் படுத்திருக்காரு. இவர் ஒரு பாறைக்கு மேலே படுத்திருக்காரு. அந்த இவரோட காலில் இருந்து இன்னொரு பாறை இவரை கவர் பண்ணியிருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே அந்த புலி இருக்குது. ஸோ என்ன பண்ணுறாரு, மெதுவாக அந்த கன்னை பிடிச்சிட்டு மெதுவாக அவர் இருந்த இடத்துல இருந்து அந்த முட்டையும் இடுப்பையும் தூக்கி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த 4 காலுக்குள்ளே வர பார்க்குறாரு. 4 லெக்கில் வந்துட்டு இப்படி லேசாக 2 எட்டு எடுத்து வச்சுட்டு இப்படி பின்னாடி திரும்பினா கரெக்டாக அந்த புலி பாயிறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுறாரு, இவர் காலை வச்சு இவரை தள்ளிட்டு திரும்பி அந்த புலியை வந்து ஷூட் பண்ணுறாரு. ஸோ ஷூட் பண்ணும்போது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ரீகாயிலிங் எஃபெக்ட் இருக்கும். அது ஒரு வின்செஸ்டர் .403. ஸோ ஷூட் பண்ண உடனே அது வந்து இந்த இவரை தள்ளிடுது. இவரும் விழுகிறாரு, துப்பாக்கியும் விழுகுது. இந்த புலி என்ன பண்ணுதுன்னா இவரை தாண்டி அங்குடைய எகிரி குதித்து உருமிக்கிட்டே ஓடிடுச்சு. ஸோ இப்போ இவர் எந்திரிச்சு என்ன பண்ணுறாரு, துப்பாக்கியை வந்து பார்க்குறாரு. ஸோ அந்த வெப்பனுக்கு அவ்வளோ டேமேஜ் இல்லை. அப்புறமா என்ன பண்ணுறாருன்னா இவர் லைட் எடுத்துகிட்டு இப்படி சுற்றி திரும்பி அடித்து கொஞ்சம் தூரம் முன்னாடி போனால் அங்கே வந்து ஏதோ பிளாக் அண்ட் ஒயிட்டில் லேசாக மின்னுது. என்னன்னு பார்த்தா அந்த புலியோட காது. ஸோ என்ன நடந்திருக்குதுன்னா, அந்த புலியை அவர் ஷூட் பண்ணார் இல்லையா, அது வந்து புலியோட காதை வந்து தனியாக எடுத்துருச்சு, ஒரு சைடு காதை.
இப்போ இவர் வந்து ரிட்டன் நடந்து போகிறாரு. நடந்து போனால் அந்த பார்ட்டிக்காரங்களாம் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட இந்த மாதிரி விஷயத்த சொல்கிறாரு. நாளைக்கு காலையில் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மறுநாள் காலையில் வந்து பார்த்தா அங்கே பிளட்டு தான் இருக்குது, புளியை காணும். ஸோ 10 நாள் அங்கேயே இருந்து சுற்றி தேடுறாரு. அவர் கையில் புளி கிடைக்கவே இல்லை, அவர் கண்ணுலேயும் புளி படவே இல்லை, கால் தடம் கூட படல. ஸோ என்ன அர்த்தம்னா அது வந்து வேற எங்கேயோ ஒரு ஏரியாவில் வந்து அது ரோம் பண்ணிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவர் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டார். அப்படியே நாட்கள் வாரமாகுது, வாரங்கள் மாதமாகுது, மாதங்கள் உருண்டு ஓடிட்டுருக்கு. 5 மாதம் கழித்து திரும்பியும் இவருக்கு அதே சப் கலெக்டர்லேருந்து கால் வருது. இந்த மாதிரி வந்து ஒருத்தரை வந்து புலி வந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இவர் உடனே அங்கேருந்து கிளம்பி வந்துட்டார். 1-1.5 மணி நேரத்துலேயே வந்துட்டார். ஸோ வந்து அங்கே பார்த்தா இந்த வாட்டி புலி கொண்டிருக்கிறது வந்து ஒரு கோயில் பூசாரியை. இது வந்து அந்த இவர் முன்னாடி கொண்டிருந்தார், இவர் முன்னாடி ஒரு கொலை நடந்தது இல்லையா, அங்கேருந்து 32 மைல்ஸ் இந்த பக்கம் சூளக்கோட்டை அப்படின்னு ஒரு ஏரியாவில், அந்த கிராமத்தில் காட்டுப்பகுதியில் இருக்க ஒரு கோயிலோட பூசாரியை வந்து 40 வருஷமாக அவர் அங்கே பூஜை பண்ணிகிட்ருக்கார். அவர் வந்து இது கொண்டிருக்குது. ஸோ இப்போ போய் அந்த ஏரியாவை வந்து இவர் சுற்றி பார்க்குறாரு. ஸோ நடந்து போகும்போது அந்த பிளட்டு பார்க்குறாரு. அப்புறம் வந்து அந்த முற்புதர்களில் வந்து இவரோட துணி கிடக்கிறதெல்லாம் பார்க்குறாரு. அப்புறமா போயிட்டு அவரோட உருவத்தை பார்க்குறாரு. ஸோ பார்த்தாக்கா புலி நல்லா சாப்பிட்டுட்டு போயிருக்கிறத, அதுக்கப்புறம் வந்து ஜாக்கல்ஸு, அப்புறம் மீதி இருக்க அந்த பிணந்தண்ணி கழுகுகள் எல்லாமே அந்த பூசாரியை நல்லா வந்து சாப்பிட்டு போயிருக்குது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு இவருக்கு ஒன்றுமே புரியலை. அந்த பூசாரி செத்ததுக்கு இவரும் தான் ஒரு காரணங்கிற மாதிரி இவர் நினச்சிக்கிறாரு. அன்றைக்கி அந்த புளியை வந்து கரெக்டாக சுட்டிருந்தா இன்றைக்கி இந்த பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பூசாரி வந்து இந்த கோயில் பக்கத்தில் தான் இருந்திருந்தார் இல்லையா, அன்றைக்கி நைட்டு அந்த கோயிலில் வந்து கேம்ப் போடுறாங்க. பூசாரியை மறுபடியும் சாப்பிட்றதுக்கு அந்த புலி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கேம்ப் போட்டு இப்போ இந்த கேம்பில் இவர் கூட ஒரு 3 பேர் இருக்கிறாங்க. ஷிஃப்ட் பேசிஸில் வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. ஒரு 2 பேர் தூங்க, 2 பேர் மானிட்டர் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக போகுது. இவங்களுக்கு வந்து புலியோட சத்தம் தூரத்தில் கேட்குது, பட் ஆனால் பக்கத்தில் வரல. ஸோ இவர் இங்கேருந்து அங்கே கிளம்பி போகிறதுக்கும் யோசிக்கிறாரு, ஏன்னா இவங்களை விட்டுட்டு போக முடியாது. ஸோ அன்னைக்கு பொழுது போயிடுது. ஸோ பொழுது போனால் மறுநாள் வந்து அதே மாதிரி அதே கோயிலில் செட் பண்ணுறாங்க. இப்போ இந்த டைமில் என்ன ஆகுதுன்னா, அந்த கோயிலுக்கு ஒரு 10-12 பேர் வந்து சாமி கும்பிட்றதுக்காக வந்திருக்காங்க. ஸோ அவங்களும் இந்த கோயிலுக்குள்ளே இருக்காங்க. அப்போ வந்தப்போ தான் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, இங்கே புலி நடமாட்டம் இருக்குது, நீங்கள் எங்கேயும் வெளியில் போகாதீங்க, அந்த புலியை வந்து இன்றைக்கி நைட்டு நம்ம வந்து கொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கோயிலில் வந்து எல்லோரும் உட்காந்துருக்காங்க. கோயிலுக்குள்ளேயே ஒரு நெருப்பு போட்டு டீக்கெலாம் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காரு. 6 ஆகுது, 7 ஆகுது, 8 ஆகுது, ஒரு 9 மணி ஆகுது. 9 மணி ஆகிறப்போ இப்போ என்ன ஆகுதுன்னா, புலியோட சத்தம் மறுபடியும் கேட்குது. இப்போ வந்து கேட்குறது புலியோட உருமல் சத்தம் இல்லை, புலியோட அழைப்பு. அது வந்து ஒரு ஆண் புலியை தேடுது. ஸோ இப்போ கென்னத்துக்கு வந்து ஒரு ஐடியா வருது. அது என்ன ஐடியா அப்படின்னா, அது ஐடியாவாக சொல்கிறதுக்கு கூட இன்னொன்று சொல்கிறேன். என்ன பண்ணுறாருன்னா, ஐடியா வந்தோடனே அந்த ஐடியாவை அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு, எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் வெளியில் வந்துடாதீங்க, கோயிலை விட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் என்ன பண்ணுறாருன்னா, கொஞ்சம் தூரம் முன்னாடி போகிறாரு. நடந்து போய் ஒரு புளிய மரத்தில் ஏறுறாரு. புளிய மரத்தில் ஏறி அந்த கிளையில் வந்து படுத்துக்கிட்டு அவரோட லங்ஸில் ஃபுல்லாக காற்று நிரப்பி இவர் புலிக்கு வந்து ஒரு சிக்னல் கொடுக்குறாரு. மொதல் வாட்டி கத்துறாரு, 2வது வாட்டி கத்துறாரு, எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை. 3வது வாட்டி கத்துறாரு, எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. 4வது வாட்டி இவர் கத்துறப்போ அந்த புலி இன்னொரு சவுண்ட் போடுது அங்கேருந்து. ஸோ இவர் கத்துறதுக்கு எதிர் திசையிலேருந்து அந்த புலியை சத்தம் போடுது. இப்போ என்ன ஆகுதுன்னா, அது வந்து அந்த சத்தம் கிட்ட வருது. இவருக்கு நல்லா தெரியும், ஒரு 50-100 மீட்டருக்கு முன்னாடி வரைக்கும் தான் அந்த சத்தம் கேட்கணும். அதுக்கும் கிட்ட வருதுன்னா இவர் சத்தம் போட மாட்டார். ஏன்னா புலி வந்து ரொம்ப பிரில்லியண்ட்டான அனிமல். அது என்ன பண்ணிடும் அப்படின்னா, சவுண்டு வித்தியாசத்தை வச்சு கண்டுபிடிச்சிடும்.
ஸோ அதனால் இவர் வந்து மேற்கால் கொடுக்குறத வந்து கம்மி பண்ணுறாரு. ஸோ இப்போ இவருக்கு வந்து கடைசியாக இவர் கொடுத்த சத்தத்துக்கு புலி எதுலேருந்து சத்தம் போட்டது இல்லையா, அதை வச்சு டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணி கன்னை லோட் பண்ணுறாரு. லோட் பண்ணி பார்த்தா இவர் நினச்ச மாதிரியே அந்த புலி ஒரு காது இல்லாமல் நல்லா ஒரு விகாரமான ஒரு முகத்தோட அது வந்து வருது. ஸோ இவர் பார்த்தோன்னே என்ன பண்ணுறாருன்னா அதை பட்டுன்னு தலைக்கு ஷூட் பண்ணிடுறாரு. ஸோ தலைக்கு ஷூட் பண்ணோடனே அது வந்து உஃப் உஃப் அப்படின்னு சொல்லிட்டு உரிமையாக அப்படியே வந்து கீழே விழுது. கீழே விழுந்ததுக்கு அப்புறமும் இவர் விடலை, மேலேருந்து அதோட நெத்தியில் வந்து ஷூட் பண்ணுறாரு. ஸோ ஷூட் பண்ணிவிட்டு அவர் எழுதியிருக்கிறாரு, ஸோ நான் வந்து இந்த 3வது ஷாட் தேவையில்லாத ஷாட்டு, இது வந்து இந்த தோலை பதப்படுத்துகிறவங்க, அதாவது இந்த ட்ராஃபி செய்கிறவங்க இருக்காங்களே, ஸோ அவங்களுக்கு தான் இது ரொம்ப பெரிய வேலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு. ஸோ இது சுட்ட உடனே அந்த மக்களுக்கு எல்லாருக்குமே ஒரே சந்தோஷம். இதில் என்ன ஒரு விஷயம்னா, இவர் மேலே ஏறி இந்த புளியமரத்தில் உட்காந்துட்ருக்கார்ல, அந்த வழியாக தான் புலி வரும்ன்றதுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது. அது கொஞ்சம் இந்த பக்கமாக வந்திருந்தால் இந்த ட்ரெயினுக்குள்ளே கூட அது வரலாம். ஐ மீன் இவங்க இந்த கோயில் இருக்கு இல்லையா, கோயிலில் தான் ட்ரெயிலுன்ட்டு. ஸோ இந்த கோயிலில் வந்து இந்த 11 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்கள கூட வந்து இது பண்ணிடலாம், அட்டாக் பண்ணிடலாம். இப்போ மறுநாள் காலையில் இந்த புலியை வளர்க்கும் போல் அளக்குறாங்க. அளந்துட்டு கெனித்தோட வண்டியில் தூக்கி போட்டுடுறாங்க. அவர் அதை எடுத்துகிட்டு வந்து பெங்களூருக்கு வர்றாரு. இப்போமா அவர் மனசுக்குள்ளே வந்து ஒரு சின்ன வருத்தம் இருக்குது. அந்த புலி அன்றைக்கி ஒழுங்காக லெனர்ட் சுட்டிருந்தாலோ இல்லை செகண்ட் டைம் சான்ஸ் கிடைக்கிறப்போ இவர் சுட்டிருந்தாலோ இத்தனை உயிர்கள் வந்து போயிருக்காது. ஸோ இந்த கதையில் வந்து யார் மேலே தப்பு சொல்கிறதுன்னு தெரியல. அதாவது தங்களோட வறுமைக்காக காட்டுக்குள்ளே வேட்டைக்கு போன அந்த 3 இறைச்சி கடத்துகிறவங்களையா, இல்லை இணையை பறி கொடுத்துட்டு அதுக்கு பழி வாங்கிறதுக்காக மனுஷங்களை கொல்ல ஆரம்பித்த இந்த பெண் புலியையா, இல்லை ட்ராஃபிக்கு ஆசைப்பட்டு அந்த பெண் புலியை ஒழுங்காக கொல்லாமல் விட்டு அந்த லெனர்டையா? ஸோ இது எல்லாமே அவங்கவுங்களோட லைஃப்பில் எடுக்கக்கூடிய சாய்ஸஸ் அண்ட் அதுக்காக அவங்க கொடுக்கக்கூடிய விலைகள். ஸோ இதான் இந்த வாரத்தோட எபிசோட். இதோட இந்த கதை முடியுது. நான் அடுத்த வாரம் இன்னொரு ஸ்டோரியோடு உங்களை சந்திக்கிறேன். இது உங்களுடைய மங்களூர்காரன். பை பாய்.